இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மித்ராவின் தோல்விக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் காரணமா? கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுகள் வேண்டாம். டத்துஸ்ரீ ரமணன் எச்சரிக்கை. இந்தியர்களின் சமூகவியல் உருமாற்று பிரிவான மித்ரா தோல்விக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அரசாங்க ஏஜென்சிகளே காரணம் என்பதைப் போல கண்மூடித்தனமாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ ரமணன் கடுமையாக எச்சரித்தார். மித்ராவை வழிநடத்த தெரியாவிட்டால் ஆற்றல் வாய்ந்த மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டுமே தவிர கண்ணாடி வீட்டிற்குள் இருந்து கொண்டு கல் எறிய வேண்டாம் என்று டத்துஸ்ரீ ரமணன் வலியுறுத்தினார். மித்ராவின் தோல்வியுடன் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வாரை தொடர்பு படுத்த வேண்டாம் என்றும் எல்லாவற்றுக்கும் ஓர் எல்லை உண்டு என்றும் டத்துஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். யாரை குறிவைத்து டத்துஸ்ரீ ரமணன் இந்த எச்சரிக்கையை விடுத்தார் என்பது குறித்து அவர் யாருடைய பெயரையும் மேற்கோள் காட்டவில்லை என்ற போதிலும் பத்து எம்பியும் மித்ராவின் பணிக்குழு தலைவருமான பி பிரபாகரன் நேற்று நாடாளுமன்றத்தில் மித்ரா தோல்விக்கு யார் காரணம் என்பது குறித்து பேசியது தொடர்பில் டத்துஸ்ரீ ரமணன் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. மித்ராவின் தோல்விக்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார், பிரதமர் அலுவலகம், அரசாங்க ஊழியர்கள் காரணம் என்று கூறப்படும் கண்மூடித்தனமான குற்றச்சாட்டுகளை அறவே ஏற்க முடியாது என்று டத்துஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். இத்தகைய குற்றச்சாட்டுகள் உண்மையிலேயே ஆத்திரத்தையும் அதிருப்தியையும் ஏற்படுத்துகின்றன. தெரிந்தால் பேச வேண்டும், தெரியாவிட்டால் பேசக்கூடாது என்று மித்ரா பணிக்குழுவின் முன்னாள் தலைவரான டத்துஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். இது சில பேர் அவங்கள தெரியாதுன்னா பேசக்கூடாது, தெரிஞ்சு பேசினாங்கன்னா பரவாயில்ல. ஆனா சில பேர் சொல்றாங்க மித்ரா போச்சு, மித்ரா ககால் ஆயிடுச்சு. எப்படி நீங்க அது சொல்றீங்க? நான் மித்ராவோட சேர்மேன் இருக்கிற டைம்ல 100 மில்லியன் நம்ம முடிச்சோம். ப்ராப்பர், கிளீன், டிரான்ஸ்பேரண்டா நம்ம முடிச்சோம். யாரு எவ்வளவு வாங்கியிருக்காங்க எல்லா பேர் நம்ம டீட்டெயிலா நம்ம போட்டிருக்கோம், பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் எல்லா எடுத்து நான் காமிக்க முடியும். யாருக்கு எவ்வளவு போயிடுச்சு, என்னத்துக்கு போயிடுச்சு, எந்த ப்ரோக்ராமுக்கு போயிடுச்சு. அது சக்சஸ் இல்ல. அது நம்ம கொஞ்சம் ஓரமா வைக்கலாம். அதையும் எனக்கு கவலை இல்லை. ஆனா எனக்கு என்ன ஒரு ஆத்திரம்னா, நீங்க எப்படி பிரதமர் மேல நீங்க சொல்ல முடியும் அவங்களோட தப்பு? பிரதமரோட ஆபீஸ் தப்பு. அவங்கள எப்படி சொன்னாங்க ஸ்பீச்ல, சைபுன் முலா இலாங் கசாபரான். நீங்க யார்கிட்ட பேசுறீங்க? அது முதல்ல நல்லா தெரியணும். அது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க வேலை செய்ய முடியலன்னா எப்படி அந்த தப்பு நீங்க பிரதமர் மேல போட முடியும், அவங்களோட ஆபீஸ் மேல போட முடியும், கவர்மெண்ட் ஸ்டாஃப் மேல நீங்க போடுறீங்க? வேலை செய்ய முடியாதுன்னா சொல்லு, நிறைய பேர் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு. ஆனா நீங்க வேலை செய்ய முடியாது, ஆனா தப்பு வேற ஆள் மேல நீங்க போட்டு இருந்தீங்கன்னா நினைக்காதீங்க நம்மள பேசாம இருப்போம். இன்று கோலாலம்பூர் சென்ட்ரலில் SME காப் மலேசியா டேவான் மக்கோத்தாவில் இந்தியர்களுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கான நிரல் வணிக திட்டத்தில் தேர்வு பெற்றவர்களுக்கு விருப்புரிமை கடிதம் வழங்கும் நிகழ்விற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்துஸ்ரீ ரமணன் மேற்கண்டவாறு கூறினார். மித்ராவின் தோல்விக்கு பிரதமரை கை நீட்டுவது அநாகரிகமான செயல் என்று குறிப்பிட்ட டத்துஸ்ரீ ரமணன், பேசும் போதும் அறிக்கை விடும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். இதை ஓர் எச்சரிக்கைக்காகவே தாம் விடுக்கும் அதே வேளையில் சம்பந்தப்பட்டவர்கள் இத்தகைய ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைவுறுத்தினார். 13 வயது சிறுவன் ஒருவனை பாலியல் பலாத்காரம் செய்ததாக கோவில் குருக்கள் ஒருவர் மலாக்கா அலோகாஜா செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 32 வயது பி தேவா என்ற அந்த கோவில் குருக்கள் நீதிபதி ஐசா கைருடின் முன்னிலையில் நடத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 13 வயது சிறுவனை வாய்ப்புணர்ச்சி செய்ததாக அந்த கோவில் குருக்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது. கடந்த ஜூலை 4ஆம் தேதி பிற்பகல் 3 மணிக்கும் 4 மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் மலாக்கா தமான் மலாக்கா பர்டானாவில் உள்ள ஒரு வீட்டின் அறையில் அந்த கோவில் குருக்கள் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் 20 ஆண்டு சிறை மற்றும் பெரும்படி தண்டனை விதிக்க வகை செய்யும்
2017ஆம் ஆண்டு சிறார் பாலியல் குற்றவியல் சட்டத்தின் கீழ் கோவில் குருக்கள் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து அந்த கோவில் குருக்கள் விசாரணை கோரியிருப்பதால் அவரை நிபந்தனையுடன் 15,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இவ்வழக்கு விசாரணை வரும் செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ நஜீப் தமது எஞ்சிய சிறைவாசத்தை வீட்டுக் காவலில் கழிப்பதற்கு ஒரு கூடுதல் அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறப்படும் வழக்கை விசாரணை செய்வதற்கு அனுமதி அளித்திருக்கும் அப்பீல் நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து சட்டத்துறை அலுவலகம் மேல்முறையீடு செய்ய முடியுமா முடியாதா என்பது குறித்து கூட்டரசு நீதிமன்றம் அடுத்த வாரம் புதன்கிழமை தீர்ப்பு அளிக்கவிருக்கிறது. இவ்விவகாரம் தொடர்பாக கூட்டரசு முதிர்நிலை வழக்கறிஞர் ஷம்சுல் புல் ஹசானுடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் இதனை உறுதிப்படுத்தினார். கடந்த ஜூலை 9ஆம் தேதி மூவர் கொண்ட நீதிபதிகள் குழுவினருக்கு தலைமையேற்ற மலாயா தலைமை நீதிபதி ஹஸ்னா ஹஷீம் இவ்வழக்கு தொடர்பாக அரசு தரப்பு வழக்கறிஞர் ஷம்சுல் புல் ஹசான் மற்றும் நஜீப் வழக்கறிஞர் ஷஃபிஇ அப்துல்லா ஆகியோரின் வாத தொகுப்புகளை செவிமடுத்த பின்னர் தீர்ப்பை ஒத்திவைப்பதாக அறிவித்தார். ஒத்திவைக்கப்பட்டுள்ள தீர்ப்பு அடுத்த வாரம் புதன்கிழமை அளிக்கப்படும் என்பதை கூட்டரசு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. நஜீப்பை வீட்டுக்காவலில் வைப்பதற்கு கூடுதல் அரசாணை உத்தரவு இருப்பதாக கூறப்படும் வழக்கில் மேலும் கூடுதல் ஆதாரங்களுடன் அவ்வழக்கை விசாரணை செய்வதற்கு கடந்த ஜனவரி 6ஆம் தேதி புத்ரஜயா அப்பீல் நீதிமன்றம் 2-1 என்ற பெரும்பான்மையில் முன்னாள் பிரதமருக்கு அனுமதி அளித்தது. எனினும் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு அனுமதிக்குமாறு சட்டத்துறை அலுவலகம் தற்போது கூட்டரசு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. கடந்த மாதம் தன்வசம் 205 மலேசிய கடப்பிதழ்கள், 3 ஆடவர்களுக்கு சொந்தமான மைகார்ட் அட்டைகள் மற்றும் ஒரு போலி மைகார்ட் அட்டை ஆகியவற்றை வைத்திருந்ததாக இந்திய மாது ஒருவர் ஷா அலாம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 41 வயது என் பார்வதி என்ற அந்த மாது மேஜிஸ்ட்ரேட் முகமது ஷாஃபிக் சுலைமான் முன்னிலையில் நிறுத்தப்பட்டு அவருக்கு எதிராக 3 குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டன. மற்றவர்களுக்கு சொந்தமான 205 அனைத்துலக கடப்பிதழ்களை பார்வதி தன் வசம் வைத்திருந்ததாக முதலாவது குற்றச்சாட்டு உட்பட 3 குற்றச்சாட்டுகளும் அடுக்கடுக்காக அந்த மாதுவிற்கு எதிராக நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டன. கடந்த ஜூலை 11ஆம் தேதி நள்ளிரவு 12:10 மணியளவில் பூச்சோங் தமான் பூச்சோங் ஹர்தமாஸ் என்ற இடத்தில் உள்ள ஓர் அடுக்குமாடி வீட்டில் பார்வதி இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை அல்லது அபராதம் விதிக்க வகை செய்யும் 1966ஆம் ஆண்டு கடப்பிதழ் சட்டத்தின் கீழ் பார்வதி குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து பார்வதி விசாரணை கோரியதால் அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 15,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு போதைப்பொருள் வைத்திருந்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கிய 2 இந்திய ஆடவர்களை அக்குற்றச்சாட்டிலிருந்து இப்போ உயர் நீதிமன்றம் இன்று விடுதலை செய்தது. 35 வயது என் சரவணன் மற்றும் 33 வயது எஸ் வேணுகோபால் ஆகிய இருவரும் அக்குற்றச்சாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவ்விருவரும் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி 3ஆம் தேதி இரவு மணி 8:45 மணியளவில் ஜலான் ஹாஜி முகமது அலி, தமான் ஆச்சி ஜெயா, சித்தியாவான், பேரா என்னும் முகவரியில் வில்டன் ஹோட்டல் அருகில் 39.9 கிராம் போதைப்பொருளை வைத்திருந்ததாக குற்றஞ்சாட்டப்பட்டனர். அதே இடத்தில் 20.5 கிராம் எடை கொண்ட மார்பின் போதைப்பொருளை வைத்திருந்ததாக அந்த இருவருக்கு எதிராக மற்றொரு குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்க வகை செய்யும் 1959ஆம் ஆண்டு அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் இருவரும் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தனர். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற வேர்ல்ட் ரொபோட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒலிம்பியட் 2025 எனும் அறிவியல் புத்தாக்க போட்டியில் மலேசியாவை பிரதிநிதித்து கூலிம் பயபசார் கோ சாரங்கபாணி தமிழ் பள்ளியைச் சேர்ந்த இளமாறன் முனியாண்டி மற்றும் தீர்ச்சனா முனியாண்டி ஆகிய 2 மாணவர்கள் மலேசியாவிற்கு தங்கப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்துள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரை நடைபெற்ற இப்போட்டியில் மலேசியாவிலிருந்து கெடா, ஸ்லாங்கூர், பஹாங், சபா மற்றும் ஜொகூர் ஆகிய 5 மாநிலங்களில் தேர்வு செய்யப்பட்ட தமிழ்ப்பள்ளி மாணவர்கள் பங்கெடுத்தனர். அதில் கெடா மாநில அளவில் கோ சாரங்கபாணி தமிழ்ப்பள்ளி மட்டுமே பங்கெடுத்ததாக மாணவன் இளமாறன் தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் நடைபெற்ற இப்புத்தாக்க போட்டியில் குளோரின் ஃப்ரீ டேப் ஆஃப் வாட்டர் எனும் அறிவியல் சார்ந்த ஆராய்ச்சியினை செய்து அதில் வெற்றி பெற்று தங்க பதக்கத்தை பெற முடிந்ததாக இளமாறன் மற்றும் தீர்ச்சனா கூறினர். நாம் உபயோகிக்கும் தண்ணீரில் உள்ள குளோரின் எனும் ரசாயனத்தை தினமும் சமையலுக்கு உபயோகிக்கும்
வெந்தயத்தை பயன்படுத்தி வெளியேற்றம் செய்யும் வழிமுறைகளை புத்தாக்க போட்டியில் ஒப்புவிக்கப்பட்டது. அவ்வழிமுறைகளுக்கு கிடைத்த வெற்றியே இந்த தங்கப்பதக்கம் என்று இளமாறன் விவரித்தார். ப்ராஜெக்ட் பேர் வந்து குளோரின் ஃப்ரீ டேப் வாட்டர். டேப் வாட்டர்னால் வந்து இந்த பைப்பு தண்ணியில் வந்து நிறைய குளோரின் இருக்கும். ஸோ அது வந்து வெளியாக்கிறதுக்காக நான் வந்து ஃபினிக்ரேட் சீட்ஸ் போடுறேன். ஃபினிக்ரேட் சீட்ஸ்னால் வந்து வெந்தயம். அந்த வெந்தயம் வந்து டேப் வாட்டர் வந்து குளோரின் எடுத்துடும். ஸோ அதுதான் என்னோட ப்ராஜெக்ட். இப்புத்தாக்க போட்டியில் 11 உலக நாடுகளுடன் மலேசியாவிலிருந்து 179 மாணவர்களும் கலந்து கொண்டனர். உலக நாடுகளுக்கிடையில் மலேசியாவிலிருந்து குலிம் பயபசார், சாரங்கபாணி தமிழ்ப்படி மாணவர்கள் வெற்றி பெற்றிருப்பது பெரும் சாதனையாகும் என்று வர்ணிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.